2016 நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஓரம், ஓரம்க்கு எதிர்ச்சொல் மையம். வேற்றுமை, ஒற்றுமை. நன்று, தீது. செழுமை, வறுமை. பிரித்தெழுதுக. நா தொலைவில்லை. எப்படி பிரிச்சு எழுதுவோம்? நா பிளஸ் தொலைவு பிளஸ் இல்லை. நோக்கினான், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நோக்கு. பொருந்தா இணையை கண்டறிக. வெண்தயிர் பண்பு தொகை தான் வரும். நாழிகை வாரம், நாழிகையும் வாரமும் ஒரு உண்மை தொகை. கரெக்ட். கையிலா வெறுப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை, இதுவும் கரெக்ட். அப்போ இறை தேர்தல் வேற்றுமை தொகையில வரும். ஸோ இதுதான் பொருந்தாதது. இறை தேர்தல் வினைத்தொகை பொருந்தாதது. பெரு, இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெற்றான். பொருத்தமற்றதை குறிப்பிடுக. கேணி, குளம், குட்டை இதெல்லாம் ஒரே கேட்டகரியில வரும். செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ், முத்தமிழ் இது எல்லாம் ஒண்ணுதான். ஞாலம், வையம், அவனி, உலகு இதுவும் எல்லாம் ஒரே கேட்டகரியில. களம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம் இது எல்லாமே ஒண்ணு வேற வேற ரகத்துல வரும். ஸோ இது பொருந்தாதது. பொறுத்துக. எண்ணே மயிலின் அழகு, இது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், எதிர்மறை தொடர், படிக்கல. மணிமொழி பரிசு பெற்றாள், உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, கட்டளை தொடர். நெக்ஸ்ட் ஒன், தேநீர், தேயிலை நீர். முன்னாள், 3 நாள். தேநீர் 2 சுழி நீ. தேன் போலும் இனிய நீர். முன்னாள், முந்தைய நாள். தேநீர் தாக்கு அப்புறம் வர நான் தன்னகரம் வந்துச்சுன்னா அது தேயிலை நீர். முன்னாள் இது தாக்கு அப்புறம் வர இன்னு வந்ததுன்னா 3 நாள். தேநீர் 2 சுழி நீ வந்ததுன்னா தேன் போலும் இனிய நீர். முன்னாள் 2 சுழி இன் வந்தா முந்தைய நாள். நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். விடை தேர்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இந்த திருக்குறள்ல பயின்று வரும் அணி என்னன்னு கேக்குறாங்க. சொல் பின்வரும் நிலையணி. இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை அதிகாரத்துல வரும். பொருள் செயல் வகை அதிகாரம். அப்படியே இதுக்கு பொருளும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சிலரெல்லாம் ஒரு பொருளா கூட நம்ம மதிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களையும் ஒரு ஆளா மதிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய விஷயம் அவங்க கிட்ட இருக்க பொருள் தான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இதுல பயின்று வந்துள்ள அணி சொற்பின்வரும் நிலையணி. தவறான மரபு சொல்லை தேர்க. மாம்பிஞ்சு மாவடுன்னு சொல்லுவாங்க. இளந்தேங்காய் வழுக்கை. வாழை பிஞ்சு வாழை கச்சல். முருங்கை பிஞ்சு இது பொருந்தாதது. ஸோ இது முருங்கை சரடுன்னு வரும்னு நினைக்கிறேன். கொள் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. கொண்டான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கப்பல், அம்பி, திமில் இதெல்லாம் ஒண்ணு. ஆழிங்கிறது கடல் வரும். ஸோ இது மட்டும் பொருந்தாதது. கனகம் பொன். மேழி கலப்பை. கலிங்கம் ஆடை. ஆழி மோதிரம். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. இது பேரா சொல்லக்கூடிய நூல். சிலப்பதிகாரம், மணிமேகலை. இன்னா 40 இனியவை 40. ராமாயணம், மகாபாரதம். பாண்டியன் நெடுஞ்செழியன், கபிலர் இது பொருந்தாதது. தவறான இணையை சுட்டுக. எதிர்ச்சொல். சிறிதுக்கு எதிர்ச்சொல் பெரிது. உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு. நன்றுக்கு எதிர்ச்சொல் தீது. இப்போ பொருந்தாதது திண்ணிது வலிது. இது பொருள் தருகல வரும். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். பொருட்பால்ல அரசியல், அங்கவியல், ஒழிபியல். நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978.
குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகு பெயர்? உவமையாகு பெயர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்ட பெறுபவர் வாணிதாசன். அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். கீழே தரப்பெற்றவற்றுள் சரியற்றவை எவை? சரியற்றவை எவை? குறுந்தொகை செய்யுள்கள் குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டிருக்கின்றன. இப்போ இது தவறு. 4 அடியிலிருந்து 8 அடியா இருக்கும். ஸோ இது தப்பு. குறுந்தொகை செய்யுட்களை தொகுத்தவர் பூரிக்கோ. இது சரி. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செய்யுளை பாடினார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருப்பாரு. ஸோ இது தவறு. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. இது சரி. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் வரத நஞ்சைய பிள்ளை. இதே போல முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கவிஞர் ஏறுன்னு ஒண்ணு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கவிஞர் ஏறு. புலவர் ஏறுனா வரத நஞ்சையப்ப பிள்ளை. கவிஞர் ஏறுனா யாருன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் உமையொரு பாகனாம் சிவபெருமான். கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றி அறிய புறநானூற்று செய்யுட்கள் உதவுகின்றன. இது சரி. புறவாழ்வு பற்றிய 400 செய்யுட்களின் தொகுப்பு தான் புறநானூறு. இதுவும் சரி. புறநானூற்றில் அதிக செய்யுள்களை பாடியவர் ஔவையார். இதுவும் சரி. அறியாது முரசு கட்டலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி செய்தி புறநானூறுல இருக்காது. கவரி வீசிய மன்னர் அதுதான் வரும். மோசிகீரனார் கட்டல்ல படுத்து தூங்கிடுவாரு. அவருக்கு சேரல் இரும்புரை விசிறி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் படிச்சிருப்போம். நூலாசிரியர் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார், திருத்தொண்ட தொகை சுந்தரர், அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது. இலக்கண நூல்லாம் தொல்காப்பியம், தண்டி அலங்காரம், வீரசோழியம் இதெல்லாம் இலக்கண நூல். இல்லாதது தேம்பாவணி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இது சரி. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். இதுவும் சரி. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர். அந்த மாதிரி எல்லாம் சித்தர்கள் ஆசைப்படல. இது தவறு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. இது சாலை இளந்திரையன் பத்தி வரும். சிலபஸ்ல இந்த டாபிக் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். கீழே காண பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுக. ஓவ, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களால் ஓவிய கலை வழங்க பெற்றது. இது சரி. ஓவியர் கண்ணூல் வினைஞர் என புகழ பெற்றார். இதுவும் சரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என நச்சினார்க்கினியர் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். இதுவும் சரி. ஓவிய செந்நூல் உரைநூல் கிடக்கையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனன் என்று சிலம்பு பகிர்கிறது. இது தவறு. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி மதுரை காஞ்சில ஓவிய கலை பத்தி சொல்லியிருப்பாங்க. கீழே காணப்படுபனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்தி கலம்பகம். இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல்.
இதுவும் சரி. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றன. இதுவும் சரி. அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது. இது தவறு. நந்தி கலம்பகத்துல இந்த அறம்பாடுதல்ங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க அநீதி இழைச்சிட்டாங்கன்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா, அந்த அநீதி இழைச்சவங்களுக்கு அவங்க சீக்கிரம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் கொடுத்து எழுதுற பாடல் தான் அறம்பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத விடையை குறிப்பிடுக. மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே ராமலிங்க அடிகளாரோட நூல். திருப்புகழ் மட்டும் அப்ப இதுல பொருந்தாதது. இதை யார் எழுதியிருப்பாங்கன்னா அருணகிரிநாதர். கீழே காண பெறுவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? சரியான கூற்றுகள்: நிலையாமையை எடுத்து சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்பெறுகிறது. இது சரி. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. 10 அதிகாரம் தான் இருக்கும், அதனால இது தவறு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன. இது சரி. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. 110 செய்யுள் இருக்காது. 10 அதிகாரத்துல 10 பாடல்னு 100 பாடல் இருக்கும். அவை நச்சினார், கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன. ஸோ இப்போ இதுல 1, 3 சரியானது. மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க. மதுரையை பற்றி பாடுவது, நிலையாமையை கூறுவது, 10 பாட்டுள் மிகுதியான அடிகளை உடையது. எல்லாமே சரி. மதுரை காஞ்சில எத்தனை அடிகள் இருக்குன்னா 782. 782. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜேக்கப் கிரீம். ஜேக்கப் கிரீம். அதுவே தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு கேட்டா வானமாமலை. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஏ. பொருந்தா இணையினை காண்க. இப்ப பொருத்தமானதெல்லாம் பார்த்திடலாம். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், இதை சொன்னவர் நாமக்கல் கவிஞர். முல்லைக்கோர் காடு போலும், இதை சொன்னவர் சுரதா. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இது பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஸோ பொருந்தாதது இதுதான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாரதிதாசன். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தக்க தேவர். இவரை தமிழ் கவிஞர்களின் இளவரசன் யார் புகழ்ந்திருப்பாங்க? அது நேத்து கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். ஞாபகப்படுத்தி பாருங்க, ஞாபகம் வருதான்? வீரமாமுனிவர் சொல்லியிருப்பார். பொறுத்துக. மருமக்கள் வழி மான்மியம் நூல் ஆசிரியர் கவிமணி. தமிழ்ச்சோலை திருவிக்கா. இரட்சணிய குரல் H.A. கிருட்டன பிள்ளை. தேன்மழை சுரதா. கீழே உள்ள கூற்றுகளுள் சரியானது எவை? நா. வேங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நா. பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது. அவரோட இயற்பெயர், அம்மா அப்பா வச்ச பேர் வேங்கடகிருஷ்ணன் கிடையாது, வேங்கட மகாலிங்கம். கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா. பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். இது சரி. திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதுவும் சரி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவே சாமிநாதரின் தலைமாணவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இது தவறு. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான் உவேசா. பொறுத்துக. இடுகுறி பொது பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது, ஞானபீட விருது வாங்கியிருப்பாரு 2002. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், யார் கூற்று? திருமூலர். மீதூன் விரும்பேல், ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, சீத்தலை சாத்தனார். நீரின்றி அமையாது உலகு, திருவள்ளுவர். அறநெறிச்சாரம், ஆசிரியர் முனைப்பாடியார். நீதிநூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதிபோத வெண்பா
முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி இப்போ நடந்த குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. துரைமங்கலம் சிவபிரகாசர். நன்னெறி சிவபிரகாசர். நெருஞ்சி கவிதை நூல் ஆசிரியர் ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி மணி. நெருஞ்சி ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி மணி. பொறுத்துக. பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். பொறுத்துக. அடுத்தது வெண்பா புகழேந்தி. விருத்தப்பா கம்பர். பரணி ஜெயங்கொண்டார். கலம்பகம் இரட்டையர்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். அதுக்கேத்த வினா பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். கீழ்காண்பனவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. 12 புறத்திணைகள்ல வர 3 இது கொடுத்துருக்காங்க. வெட்சித்திணை, வாகைத்திணை, வஞ்சித்திணை. ஸோ இது எல்லாம் 12 புறத்திணைகள்ல வரும். பொருந்தாதது முல்லைத்திணை. சரியான எதுகையை தேர்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். சரியான எதுகை எல்லரு புல்லுரு. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. தாங்குருவும் இன்னிசை அளபெடை. வல்விரைந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரி சொல்லிசை அளபெடை. மல்லல் மதுரை உரிச்சொற்றொடர். தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை. ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். இது சரி. தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. இதுவும் சரி. தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன. இது தவறு. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல் ஆகும். இது சரி. நெக்ஸ்ட் ஒன். தூறு புதர் மரம் இடுகுறி பெயர். வளையல் காரண சிறப்பு பெயர். மலை இடுகுறி பொது பெயர். கலைச்சொற்கள் அதுக்கான தமிழாக்கம். எடிட்டோரியல் தலையங்கம். புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. இது 2024ல கூட ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. லேஅவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. கீழ்காணும் வல்லினம் மிகும் இடம் குறித்த கூற்றுகளில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. பிழையான கூற்று. அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இது சரி. ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் வல்லினம் மிகும். சால தவ என்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் வரும். உம்மை தொகையில வல்லினம் வராது. தாய் தந்தை இரவு பகல் இந்த மாதிரி இருக்கிறதுல உம்மை தொகையில வல்லினம் வராது. பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். பெருமை பிளஸ் களிறு பெருங்களிறு. இதுக்கு என்ன புணர்ச்சி விதி வரும்? இதுவும் முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். ஈறுபோதல் இனமிகள். ஈறுபோதல் இனமிகள் ஆப்போசிட்டா கேட்டிருப்பாங்க. அதுல நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும் புல்லொழுக்கம் தீமை. பெண்ணே பொய்யுரைத்தல் தீமை. இப்பாடலில் உள்ள விழிச்சொல் பெண்ணே. சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் சேர்ந்த.
கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாதது. கம்பர் எழுதிய நூல் ஏரெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அப்ப பொருந்தாதது அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி எழுதினவர் அபிராமி பட்டர். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். அபிராமி அந்தாதி எழுதினவர் அபிராமி பட்டர். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். பொறுத்துக. ஏற்ற பாட்டு நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு. நாரை கொக்கு வகை, குரவை ஒரு வகை மீன், குளம் நீர்நிலை. கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆழி எனப்படுவார். நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். நாலடியார் திருக்குறள். சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல். தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தேன்மழை. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். ஏழு பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் உலா. சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். அழுது அடியடைந்த அன்பர் என குறிக்கப்படுபவர் மாணிக்கவாசகர். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். பெரியாரை துணை கோடல் அதிகாரத்துல வரும். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொல்லா காட்சிக்கு பொருள் மாய தோற்றம். வெகுளலுக்கு பொருள் சினத்தல், வெக்கல் விரும்புதல். குறளைக்கு பொருள் குறுமை வறுமை வரும். குறளைக்கு பொருள் குறுமை வறுமை. இப்போ இதுதான் பொருந்தாதது. திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமுதுகுன்றம், விருதாச்சலம், திருமறைக்காடு, வேதாரண்யம், குடமூக்கு, கும்பகோணம். கீழே காணப்பெறும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. பொருத்தமற்றவற்றை தெரிவு செய்க. திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கமே திருவிக்கா. இது சரி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் என்ற ஊரில் திருவிக்கா பிறந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்காது துள்ளம், காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் என்ற ஊரில் திருவிக்கா பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இது பொருத்தமற்றது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இங்க இளங்கோவடிகள் கொடுத்திருக்காங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, பொதுமை வெட்டல் ஆகிய நூல்களை திருவிக்கா இயற்றினார். இப்போ இதுல இது தவறு. தமிழ்நடையில் எளிமையை புகுத்திய இவர் தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறார். இது சரி. இப்போ பொருத்தமற்றது கேட்கறதுனால 2, 3 ஆன்சர். பின்வருவனவற்றுள் மரக்கலத்தை குறிக்காத சொல். ஓடை. கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டிக்காட்டுக. பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர். இதுதான் தவறானது. இமயம், மணிகள், குடகு, சந்தனம், கொற்கை, முத்து, கீழ்கடல், பவளம். பொருந்தா இணையை கண்டறிக. பறவைனா கடல், கரினா யானை வரும். அப்போ இதுதான் பொருந்தாதது. கரிக்கு யானை, பரினா குதிரை, கணைனா அம்பு. கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம். சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி இதெல்லாம் அண்ணாவோட நாடகம். தூக்குமேடை கருணாநிதியோட நாடகம். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழி. பெருங்கை யானை இனநிறை பெயரும் சுருங்கை வீதி. மருங்கில் போகி பாடலடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். சுருங்கை வீதிக்கு பொருள் சுரங்கப்பாதை. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொருத்தமற்றதை குறிப்பிடுக. தேம்பாவணியில் அறம், பொருள், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன.
இன்பம் பாடப்பெறவில்லை. இது சரி. தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்று தன்னை புறநிலை காப்பியன் என்னும் தொன்னூலில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். சீரா புராணத்தில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. சரி. அரபு சொற்கள் அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சீரா புராணத்தினை நற்றமிழால் யாத திறம் போற்றுதற்குரியது. இதுதான் பொருத்தமற்றது. பின்வருவனவற்றுள் ஓவியக் கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் எது? ஓவியத்தோடு தொடர்புடையது மரவட்டிகை, புனையா ஓவியம், கண்ணூல் வினைஞர். அப்போ பொருத்தமற்றது தேசிக பாவை. வள்ளல்கள் அவர்களோட சிறப்பு. பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன். காரி இரவலருக்கு தேர் தந்தவன். ஆய் அண்டிரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன். ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன். ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர் ஆட்டுக்கிடாய். வதுவை திருமணம். பதிற்று பத்துல எந்தெந்த பத்து யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் பத்து பாடினவங்க பாலை கௌதமனார். 6ஆம் பத்து பாடினவங்க காக்கை பாடினியார். 8ஆம் பத்து அரிசில் கிழார். 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிழார். இதுல முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைச்சிருக்காது. சேர மன்னர்களை சிறப்பிச்சு கூறுற நூல் தான் பதிற்று பத்து. குமரகுருபரரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? முன்னாடியே பார்த்தோம், நந்தி கலம்பகத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. அப்போ இதுதான் பொருத்தமற்றது. இது 3 மதுரை கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, நீதி நெறி விளக்கம். இதெல்லாம் குமரகுருபரரோட நூல்கள். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். கிறித்தவ கம்பர் என புகழ பெறுபவர் H.A. கிருட்டிணப்பிள்ளை. ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டிணனார். H.A. கிருட்டிணப்பிள்ளை. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. மதுரை சொக்கநாத நாயக்கர் மனைவி ராணி மங்கம்மாள். இது சரி. ராணி மங்கம்மாளின் மகன் அரங்க கிருட்டிண முத்துவீரப்பன் மனைவி ராணி முத்தம்மாள். இதுவும் சரி. ராணி மங்கம்மாளின் பெயரன் விஜயரங்க சொக்கநாதன். இது சரி. பட்டினப்பாலை பாண்டியனின் வீர செயல்களை போற்றி கூறும் தமிழ் பணுவல். இது தவறு. பட்டினப்பாலையில கரிகாலனோட வீர செயல் பத்தி சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாலை கரிகாலனின் வீர செயல். சோ பாண்டியன் பத்தி இது பண்ணிருக்க மாட்டாங்க. கீழே தரப்பெற்றவற்றில் எவை சரியானவை? எவை சரியானவை? தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. இது சரி. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தவர். அவங்க தென்னாப்பிரிக்கால பிறந்திருப்பாங்க. ஸோ இது தவறு. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது சரி. காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களபலி ஆகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இது சரி. பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிஸ் பயணி யார்? வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ. பலே பாண்டியா, பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர். பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுக. நா. பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்களுள் ஒருவர். சரி. நா. பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையினை எழுதியுள்ளார். இது சரி. புது கவிதையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. இதுவும் சரி. இவரு ஞானபீட விருது வாங்கியிருக்க மாட்டார். ஜெயகாந்தன் வாங்கியிருப்பார். 2002 ஜெயகாந்தன் ஞானபீட விருது வாங்கியிருப்பார். பொருந்தாத விடையை கண்டறிக. சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள். புளியமரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள். இதெல்லாம் சுந்தர ராமமூர்த்தி எழுதிய நாவல்கள். இதுல பொருந்தாதது பஞ்சும் பசியும். இது யார் எழுதியிருப்பாங்கன்னா மு. சிதம்பர ரகுநாதன். பஞ்சும் பசியும் சிதம்பர ரகுநாதன்றவர் எழுதியிருப்பார். கவிதை நூல், அதோட கவிஞர்கள். புலரி,
கல்யாண்ஜி. சுயம்வரம் கலாப்ரியா. மின்னேர் பொழுதே தூரம் தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக பசுவையா. பசுவையா என்னும் புனைப்பெயரோடு கவிதை நூல்கள் எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பசுவையாங்கிற புனைப்பெயர் கொண்டவர் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். மகாகவி பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கவிஞரேறு முன்னாடி ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்லியிருந்தனா, கவிஞரேறு வாணிதாசன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பசுவையாங்கிற புனைப்பெயர்ல நூல்கள் எழுதினவர் சுந்தர ராமசாமி. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் எழுதியவர் திருவிக்கா. தேன்மழை சுரதா. குழந்தை செல்வம் கவிமணி தேசிக விநாயகனார். இசையாயிரம் ஜெயங்கொண்டார். தேங்க்யூ.